This morning also we are going to meditate God's word. Shall we all turn our Bibles to the book of Micah chapter 7 verse number 15. இந்த காலை வேளையில நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப போகிறோம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். This is the promise that God gives to our church in this year 2025. இந்த 2025வது ஆண்டிலே இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். The Bible says there, as in the days when you came out of Egypt, I will show them my wonders. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். The Lord says, I will show you wonders. ஆண்டவர் சொல்கிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். You know that verse is translated in different ways in different English translations. ஆங்கில மொழிபெயர்ப்புகளே अनेक மெத்தட்ல இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. You know, in one translation says, I will do mighty miracles for you. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது வல்லமையான அற்புதங்களை நான் உனக்காக செய்வேன். Another translation says, I will show them marvelous things. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது ஆச்சரியமான காரியங்களை செய்வேன். Another translation says, I will show you wonders. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அதிசயங்களை காண பண்ணுவேன். Hallelujah. And I put in the promise card translation from the amplified version. Amplified versionல இருந்து தான் இந்த நம்ம promise cardல நம்ம போட்டுருக்கோம் அந்த வசனத்தை. I will show them marvelous and miraculous things. நான் உங்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று அதிலே சொல்லப்பட்டுள்ளது. I will show you marvelous and miraculous things. நான் உங்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை காண்பிப்பேன். Hallelujah. Amen. And I will show you wonders. உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். This year is going to be a year of miracles in our lives. இந்த வருடம் அற்புதங்களின் ஆண்டாக ஆண்டவர் தருகிறார். How many of you believe in miracles? எத்தனை பேர் அற்புதத்தை விசுவாசிக்கிறீர்கள்? You know, because our God is not dead, he is the same yesterday, today and forever. The miracles also, you know, the same yesterday, today and forever. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மரித்த தேவன் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே அற்புதங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. The Bible says the name of our Lord is wonderful. ஆண்டவருடைய நாமங்கள்ல ஒன்று அதிசயமானவர். Isaiah 9:6 says that God's name is wonderful. ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது அவருடைய நாமம் அதிசயமானவர். In the book of Judges chapter 13 verse number 18, நியாயாதிபதிகள் 13:18 இப்படியாக சொல்லுகிறது. Samson's father Manoah asked a question, what is your name, Lord? சிம்சோனுடைய தகப்பனார் மனோவா கேக்குறாங்க உங்க நாமம் என்ன ஆண்டவரேன்னு. And the Lord said, my name is beyond understanding, or otherwise in Tamil, wonder. My name is wonder. அது தமிழ்ல அப்படி சொல்லுகிறார், அது அதிசயம் என்று சொல்லுகிறது. Hallelujah. You cannot understand my name. நீங்க அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ள முடியாது. It is wonderful. அது அதிசயமானது. Not only God's name is wonderful, what he does also is wonderful. ஆண்டவருடைய பெயர் மாத்திரம் அதிசயம் அல்ல, அவர் என்ன செய்கிறாரோ அது அதிசயமான காரியங்களை செய்கிறவர். Please note down these verses in the scriptures. வேதத்தில் இந்த பகுதிகளை நீங்கள் குறித்துக் கொள்ள உங்கள் அன்புடன் கேட்கிறேன். Psalm 78 verse number 18 says, 78வது சங்கீதம், Psalm 72 verse number 18, 72வது சங்கீதம் 18வது வசனம். the Bible says there, he is the Lord who performs miracles. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர் என்று போடப்பட்டிருக்கிறது. அவரே அதிசயங்களை செய்கிறவர். 77 Psalm 77 verse number 14 says, 77வது சங்கீதம் 14வது வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. You are the God who performs miracles. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. 86:10 says, 86:10, 86:10, and for you are great and you do marvelous deeds. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். Job 5:9 says, யோபு 5:9 இப்படியாக சொல்லுகிறது, he does things beyond our understanding. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். Hallelujah. Innumerable miracles. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள். In the book of Exodus 15:11, Exodus, யாத்ராகமம் 15:11, the Bible says, who is like you, Lord, who does miracles? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? You do wonders. அற்புதங்களை செய்கிறவர். There is none like you. உமக்கு ஒப்பானவர் யார்? Hallelujah. There is none like our Lord who can do miracles. அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. And the scripture passage that we read, the promise passage, it says, as in the days when you came out of Egypt, I will show you wonders. அந்த வாக்குத்தத்த
வசன பகுதியிலே நம்ம வாசிக்கிறபடி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். And this morning I want to give you 5 wonders of miracles which the Lord God performed when they came out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள் 5 காரியங்களை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள You can note down this and you can expect these miracles in your life as you walk down this year 2025. நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த மாதிரி அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவர். Once the Lord told Moses, this is how I will do wonders in your life, in the lives of the people. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இப்படி அதிசயங்களை ஜனங்களுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் என்று. Exodus 34 verse number 10. யாத்ராகமம் 34:10. I will do wonders never before done in any nation in all the world. பூமி எங்கும் செய்யப்படாத எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். Never before done in any nation in all the world. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம். That is how the Lord did miracles, in the lives of the people of Israel. இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் அற்புதங்களை செய்தார். Okay, I'm going to give you quickly 5 wonders of miracles that God did when they came out of Egypt. வேகமாக 5 அதிசயங்கள், அதாவது எகிப்து தேசத்தில் புறப்பட்ட போது நடந்த காரியங்கள் இருந்து தியானிக்க போகிறோம். Now beginning from Exodus chapter 7, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம், Exodus 7 to 12, we read about 10 plagues that God sent, in the lives of the people of Egypt. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் 10 வாதைகள், ஆண்டவர் செய்த 10 வாதைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல. 10 plagues in that, those chapters, Exodus 7 to 11. யாத்ராகமம் 7 இலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் 10 வாதைகள். The Lord did those, the Lord sent those 10 plagues particularly for 2 reasons. ஆண்டவர் அந்த 10 வாதைகளை அனுப்பினதுக்கு ரெண்டு நோக்கம் உண்டு. Number one, முதலாவது, to declare war against the false gods of Egypt. எகிப்திலே இருந்த அந்த பொய்யான போலியான தெய்வங்களை அதாவது நியாயம் தீர்க்கிறதற்காக ஆண்டவர் செய்தார். They worship frogs and gnats and other things, which the Lord sent to them, and they were all worshiping that, and God showed his absolute power over all these things. எகிப்தியர்கள் பேனையும் வண்டுகளையும் தவளைகளையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அவைகளின் மேலே நியாய தீர்ப்பு செய்கிறதற்காக கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். And not only that, அது மாத்திரமல்ல, and second important reason is, இரண்டாவது முக்கியமான காரியம், those plagues were God's declaration that he had put a difference between the people of God, the Jews and the Egyptians. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காக அப்படி செய்தார். During that the period of time, அந்த குறிப்பிட்ட காலத்துல, from 7th chapter to 12th chapter, 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் you can see many distinction that God made between the Jews and the Egyptians. யூதர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் நடுவே अनेक வித்தியாசங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். I'm going to show you 5 examples. நான் 5 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். Chapter 8 verse number 23 and 24. 8ஆம் அதிகாரம் 23 24. The Bible says there, I will make a distinction between my people and your people. This miracle will occur tomorrow. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்றார். The Lord says, I will make a distinction, and it happened the following day. There were flies in the homes of all the Egyptians, but there were no fly in the house of the Jews. ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்லி அடுத்த நாளிலே வண்டுகளினாலே எகிப்தியர்களை வாதித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்துல வண்டுகள் வரவே இல்லை. No one. The Bible says in chapter 9 verse number 4. 9வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தோம்னா, there the Lord says, I will make a distinction, and he says, between the livestock of Israel and that of Egypt, and no animal belonging to the Israelites will die. கர்த்தர் இஸ்ரவேல் மிருக ஜீவன்களுக்கு எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கு வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். Verse number 6, read verse number 6. 6வது வசனம் வாசிக்கிறேன். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாவதில்லை. All the livestock of the Egyptian died. Nothing escaped.
and no one animal belonging to the Israelite died. எல்லா மிருக ஜீவன்களும் எகிப்தியை சார்ந்தவைகள் எல்லாம் செத்து போயிற்று. ஆனால் யூதர்களுடைய மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் சாகவில்லை. Verse number 26, if you read the same chapter, 26வது வசனம் அதே அதிகாரத்துல வாசித்தோம்னா, the only place it did not hail was the land of Goshen where the Israelites were. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. So everywhere there were hail, falling, but in the place where they stayed, the land of Goshen, there were no hail. எல்லா பகுதிகளிலும் கல்மழை பொழிந்தது என்று பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே கல்மழை இல்லை. Everybody were running here and there, helter skelter, but these people were safe inside their homes, and even when they went out, there was no hail upon their heads. எகிப்தியர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கு இங்கும் அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா இஸ்ரவேல் புத்திரர் வெளியே இருந்தாலோ அவங்க மேல அவங்க பகுதியில கல்மழை பொழியவில்லை. Another verse in chapter 10 verse 22 and 23. 10வது அதிகாரம் 22 23வது வசனத்திலே the Bible says that the Lord, there was total darkness all over Egypt for 3 days. 3 நாட்கள் எகிப்து தேசம் முழுவதும் மகா காரிருள் என்று பார்க்கிறோம். If you read in verse 23, the Bible says they were not able to see each other. Nobody was able to see each other. They were inside the house. They could not leave their place for 3 days. 23வது வசனத்துல வாசிக்கிறோம், 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. It was pitch dark, thick darkness all over Egypt. காரிருள், மகா காரிருள் எகிப்து தேசம் முழுவதிலும். But in the place where the people of Israel lived, there was light. எங்கே இஸ்ரவேல் புத்திரர் வசித்தார்களோ அங்கே வெளிச்சம் இருந்தது. There was light there. வெளிச்சம் இருந்தது. Is it not wonder? அது மாதிரி அதிசயம் இல்லையா? It is a miracle. அது அற்புதம். God made a distinction in every plague that God sent. God made a distinction. The Lord again and again says, I will make a distinction. ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காட்டினார். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக வாதைகளை அனுப்பி அவர் சொன்ன மாதிரியே வித்தியாசத்தை உண்டு பண்ணி காட்டினார். Chapter 11 verse number 7, the Lord says, I will put a distinction between my people and others. Hallelujah. They will know that the people of Israel, the people of Egypt will know that I have made a distinction. Hallelujah. 11வது அதிகாரம் 7வது வசனத்துல சொன்னபடி கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பது. Hallelujah. Our God is a God who makes a difference between us and others. நம்முடைய ஆண்டவர் நமக்கும் மற்றவர்களுக்கு இயேசுவை ஆராதிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். You are a special people in the sight of God. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். You are a people chosen by God. ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். You are chosen, not only chosen, you are protected by God. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் பாதுகாக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரால். In the year 2025, others will know that God is with you. இந்த 2025 ஆண்டிலே மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். So the first miracle, the first wonder is miracle of making a distinction. முதலாவது அற்புதம் என்னன்னா வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அதிசயம். Hallelujah. Hallelujah. Say hallelujah. The Lord will do that in our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவர். Secondly, இரண்டாவதாக, if you come to the 12th chapter and also 13th chapter, 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்திற்கு வந்தோம் என்றால், during the last plague that God sent, கடைசி வாதை ஆண்டவர் அனுப்பினார். That was the death of the firstborn of all the Egyptians. எகிப்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணுகிற வாதை. The Lord did a miracle there. That is a miracle of deliverance. அது அந்த அற்புத அதிசயம் என்னன்னா விடுதலை ஆக்குகிற அதிசயம். The Bible says the people of Egypt, the people of Israel, they were in Egypt for 430 long years. இஸ்ரவேல் புத்திரர் 430 வருடம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். The Bible says in chapter 12 verse number 14, they were there for 430 years. 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 12:40 12வது அதிகாரம் 40வது வசனத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருடம். And the next verse says, on that very day, they all left
they all left Egypt by divisions. அடுத்த வசனமே சொல்லுகிறது 430 வருஷம் முடிந்த அன்றே தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. Verse number 51, the last verse says they all went in large numbers. Everybody went. In Tamil it says ani aniyai எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். God delivered them from the slavery. ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். What kind of life they were living in Egypt for 430 years. 430 வருடம் அவங்க என்ன வாழ்க்கை எகிப்தில வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ. You read in the first chapter of the book of Exodus. முதல் அதிகாரம் யாத்ரா முதல் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் the Bible says they were under taskmasters in the land of Egypt. அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். They suffered a lot. அவங்க மிகவும் கஷ்டப்பட்டார்கள். And the Bible says in verse number 14 the lives became bitter. அவர்களுடைய வாழ்க்கை கசப்பாக மாறிற்று என்று 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். They all were wondering why should I live in this world? நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும்ங்கற எண்ணத்துக்கு வந்துட்டேன். Their lives became bitter. They wanted to die. They were suffering in agony. அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கசப்பாயிற்று. அவங்க வாழ பிடிக்கல வெறுப்புள்ளவர்களாக மாறிட்டாங்க. In verse chapter 2:23 இரண்டாம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. They were agonizing in their slavery. அவர்கள் தவித்தார்கள் என்று அடிமைத்தனத்தினால் தவித்து என்று வாசிக்கிறோம். And Exodus 6:6 the Bible says they were under the yoke of many burdens. ஆறாம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் சுமத்தின சுமைகளை that's the burden they were under the yoke of burdens all those days. அவர்கள் மேலே சுமை இருந்தது என்று பார்க்கிறோம். But the Lord came one day to deliver them. Hallelujah. ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். God sent miracles in their lives and set them free. அவர்களை விடுதலையாக்குகிறதற்காக உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தினார். Pharaoh said I will not let you go. பார்வோன் சொன்னார் நான் உங்களை போக விட மாட்டேன். Moses went to Pharaoh and said let my people go. மோசே சொல்றார் பார்வோன்ட்ட போய் என் ஜனங்களை அனுப்பிவிடு. Pharaoh says I will not let you go. பார்வோன் சொல்றார் நான் உங்களை அனுப்ப மாட்டேன். He says I will not let you go. நான் உங்களை அனுப்ப மாட்டேன். But God did lot of miracles one after the another. And during the last plague he said you please go. ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் அதிசயங்களை அனுப்பினதனால தயவு செஞ்சு போங்கனா பார்வோன் வாயிலே ஆண்டவர் சொல்ல வச்சார். When you come to chapter 12 and 13 we see these people getting delivered from a long slavery, long period of slavery. 12 அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம் இந்த ஜனங்கள் 430 நீண்ட வருஷ கால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார்கள். And if you read chapter 13 I will tell you 4 verses there. In all those 4 verses the Bible says the Lord brought them out of Egypt with his mighty hand. 13வது அதிகாரத்துல 4 வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 4 வசனமும் சொல்லுகிறது பலத்த கையினால் ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். Verse number 3 it says he brought them out with a mighty hand. கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவரிடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse number 9 9வது வசனம் சொல்லுகிறது. 14th verse 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். 16th verse 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். Again and again repeatedly in chapter 13 the Bible says the Lord brought them out with his mighty hand. 13வது அதிகாரம் 4 முறை மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார் பலத்த கையினாலே தம்முடைய பலத்த கையினாலே புறப்பட பண்ணினார். And you may be wondering how can God deliver us? The Lord is telling you I will deliver you with my mighty hand. ஆண்டவர் என்னை எப்படி விடுதலையாக்குவார் இந்த காலைவேளையில நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என்னுடைய பலத்த கையினாலே விடுதலையாக்க. Many of you are going to go from slavery to freedom. அடிமைத்தனத்திலிருந்து அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். Many of us are in many bondage. அநேக காரியங்களினால அடிமைத்தனமாய் இருக்கிறோம். Physically we are in bondage. சரீர பிரகாரமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். Financially we may be in bondage. பொருளாதாரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். Many other areas we may be in a bondage. மற்ற அநேக பகுதிகளிலே நாம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். And Satan says I will not let you go. சாத்தான் நம்மளை பார்த்து சொல்றான் உன்னை நான் திரும்ப எழும்ப விட மாட்டேன். But the Lord says I will liberate you. ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை விடுதலையாக்குவேன். I will deliver you and emancipate you. நான் உன்னை with my mighty hand. என்னுடைய பலத்த கையினால நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The deads or your sicknesses, anything it may be, the Lord will liberate you. கடனாய் இருக்கலாம், சரீர பலவீனமாய் இருக்கலாம், தேவைகளாய் இருக்கலாம், குறைவுகளா இருக்கலாம், ஆண்டவர் விடுதலையாக்க போறார். In Exodus 6:6 the Lord says I am the Lord who delivers you. யாத்ராகமம் 6 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது நான் உங்களை விடுவித்து I am the Lord who delivers you. உங்களை விடுவிக்கிற கர்த்தர் நான்.
7th verse. I am the Lord who delivers you. நான் உங்களை விடுதலையாக்குகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். Hallelujah. Hallelujah. How many of you want deliverance in your life? எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? A miracle of deliverance will come in this year 2025. That is the promise the Lord is giving you. விடுதலையாக்குற அற்புதம் இந்த 2025ஆவது ஆண்டுல உங்க வாழ்க்கையில வரும். You know, in Leviticus chapter 26 verse number 13, Leviticus 26:13, லேவியராகமம் 26 அதிகாரம் 13வது வசனம். you know, Moses puts it like this. மோசே இப்படியாக சொல்லுகிறார். You know, the Lord broke the bonds of your yoke and he enabled you to walk with your heads held high. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். Maybe you are walking with your heads down, but the Lord says, I will make you walk with your heads held high. ஒருவேளை இந்த நாட்களே தலைகுனிந்து நடக்கிற காரியமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். Hallelujah. How many of you want to walk with your heads held high? ஆமென். எத்தனை பேருக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும்? Hallelujah. You know, God doesn't want his children to walk with their heads down. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நடக்கிறது அவர் விரும்புகிற தேவன். So number 1, miracle of making a distinction. வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அதிசயம். Number 2, miracle of deliverance. விடுதலை பண்ணுகிற அதிசயம். Deliverance with the mighty hand of God. விடுதலை தம்முடைய பலத்த கையினாலே விடுதலையாக்குவார். So chapter 7 to 12 distinction. Chapter 12 and 13 deliverance. 7 அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் இந்த வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். 12 13 ரெண்டு அதிகாரங்கள்ல பார்க்கிறோம் விடுதலை பண்ணுகிற அதிசயம். And when you come to chapter 14, 14வது அதிகாரத்துக்கு வரும்போது there is another problem there. இன்னொரு பிரச்சனை அந்த இடத்துல பார்க்கிறோம். They came out of Egypt, but they are not able to move forward. அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ஆனா அவர்களால முன்னேற முடியல. They faced a hurdle in their way there. அவங்க வாழ்க்கையில தடைகளை சந்தித்தார்கள். In the form of a Red Sea. செங்கடல் அவர்களுக்கு தடையாக நின்றது. You know, they were troubled and terrified when they found themselves between the Red Sea and also behind them the army of Egypt. அவங்க வந்து செங்கடலுக்கும் பின்னால வந்த எகிப்திய ராணுவங்களுக்கு நடுவே நிற்கும்போது கலங்கினார்கள். You know, at this difficult juncture, they were all crying out to the Lord. அவங்க அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கதறாங்க. And at that particular point of time, God did another wonder which they have never heard of, never thought of. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் இதுவரைக்கும் அவர்கள் காதுகளினால் கேட்டிராத அதிசயத்தை அவர்களுக்காக ஆண்டவர் செய்தார். The Lord said, I will fight a battle for you. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். The Lord, what did the Lord do? ஆண்டவர் என்ன செய்தார்? Exodus 14:21. 14 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். The Bible says Moses stretched out his hand over the sea, and all the night God, sent a strong east wind, and the waters were divided, the sea parted. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. Now the last sentence says the waters divided, the sea parted. அந்த கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஜலம் வறண்டு போக பிளந்து பிரிந்து போயிற்று. Verse number 22, 22வது வசனம். See another miracle that is happening there. The Israelites went through the sea on dry ground. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். After the sea was parted, the way there was not very marshy or messy. It was a dry ground. That is also a miracle. அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்த பிற்பாடு அவ்வளவு நேரம் அந்த இடத்துல தண்ணி இருந்ததுனால அந்த ரோடு சகதியாக அது அப்படிதான் இருந்திருக்க வேண்டும். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். Hallelujah. God not only parted the sea, he paved a way for them, road for them also. ஆண்டவர் செங்கடலை பிளந்து மாத்திரமல்ல, அவர்களுக்கு நடுவுல பாதையை அமைத்து கொடுத்தார், ரோடு போட்டு கொடுத்தார். The way was not swampy. They were able to walk freely without any difficulty. அவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் லகுவாக நடந்து போகிற அளவிற்கு அந்த இடத்தை வறண்டு போக பண்ணினார். The Lord opened a way for them. அவர்களுக்காக கர்த்தர் வழிகளை திறந்தார். So the third wonder of miracle is miracle of divine openings.
மூன்றாவது அதிசயம் என்னன்னா வழி திறக்கும் அதிசயம். Miracle of divine openings. தெய்வீகமாக அதிசயமாக வழி திறக்கும். Our Lord is the Lord who opens doors for us. நம்முடைய ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்கிறவர். The doors that have been shut for a long period of time. ரொம்ப நாட்களாக பூட்டி இருக்கிற கதவுகள். The Lord is able to open those doors. ஆண்டவர் அதை திறக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். What is hindering you from moving forward? The Lord will break that open. உங்களை முன்னேற முடியாதபடிக்கு தடை உண்டு பண்ணுகிற கதவுகள் வழிகள். You know, the parting of the Red Sea is a supernatural miracle which these people of Israel they reminded of that for a very long period of time. For thousands of years they remembered that. இந்த செங்கடலை பிளக்கிற அந்த அதிசயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்க வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாத அதிசயம். அது நடந்த பிறகு ஆயிரம் ஆண்டுகள் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். You know, if you read in the book of Psalm, in the prophetic books, again and again the Lord reminded the people, this is what I did for you many years ago. சங்கீதங்களில வாசிக்கிறோம், தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏசாயாவுல அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு நல்ல செங்கடலை திறந்தேன் என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார். Psalm 66:6 says, Psalm 66:6, 66 சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, He turned the sea into dry land. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். They passed through the waters on foot. ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். In chapter, Psalm 78, 78வது சங்கீதம் verse number 12 says, 12வது வசனம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, miracles in the sight of the fathers. அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வழியில் அவர் அதிசயமானவைகளை செய்தார். That miracle in verse number 13, the Bible says, verse number 13, He divided the sea and led them through. 13வது வசனம் இப்படியா சொல்றது, கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலங்களை குவியலாக நிற்கும்படி செய்தார். In the book of Nehemiah actually wrote this book many years afterwards. It was in 4th century BC. அவர் நெகேமியா இந்த செங்கடல் நடந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் அந்த புக்கை எழுதுறாரு. In Nehemiah 9:11, நெகேமியா 9:11 இப்படியாக சொல்கிறது, in Tamil Bible it says, கால் நனையாமல் நடந்து போனார்கள். Hallelujah. Without their foot or leg being wet, they walked through that land. தமிழ் பைபிள் எப்படியாக வாசிக்கிறோம், கால் நனையாமல் அவங்க நடந்து போனாங்க. Hallelujah. That is what the Lord did. God made a dry ground so that they could walk through. அதுதான் செங்கடலுக்கு நடுவே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கினார். Psalm 106 verse number 9. 106 சங்கீதம் 9வது வசனம், He rebuked the Red Sea and it dried up. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. And the Lord will rebuke the closed doors and He will make it open. ஆண்டவர் நமக்காகவும் மூடி இருக்கிற கதவுகளை அதட்டுவார், அவைகள் நமக்காக திறக்கும். There is power in His word. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. There is power in His word. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. Hallelujah. So this is another miracle of divine openings. There are so many of you here, you are expecting some divine openings in your life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக குறுக்கிடுதல், ஆண்டவர் வழி திறக்கணும்னு காத்து கொண்டிருக்கலாம். How many of you are expecting an opening in your life? எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மாதிரி? And if you believe, the Lord will help you to see that. நீங்க உண்மையா விசுவாசிக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறக்க வழிகளை திறக்க. Forward you can see many more doors are being opened for them, especially when you come to the Joshua chapter 3, Jordan, making a way for them. யோசுவா 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோர்தான் நதி அவர்களுக்கு வழி விட்டது என்று வாசிக்கிறோம். There the Bible says it was not divided, but Jordan river went back. யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது என்று போடவில்லை, அது பின்னிட்டு திரும்பினது என்று போடப்பட்டுள்ளது. Hallelujah. In Psalm 114 verse number 3 it says Jordan turned back. 114வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. And some people say actually it went 20 miles backwards. 20 மைல் பின்னால போயிருச்சு அப்படினு சிலர் சொல்றாங்க. God made a way for them to go through that. ஆண்டவர் அப்படி வழிகளை திறந்து அவர்களை கடக்க பண்ணினார். Even this Red Sea செங்கடல் கூட, you could have seen that in many pictures and also in movies, Red Sea parting, but you can see that the area is not very very wide, but actually some people say it was so wide that even 5,000 people can move forward abreast by side they can go. So such a long distance God parted the Red Sea.
நம்ம சில மூவியில பார்த்திருக்கலாம், இந்த மாதிரி பிக்சர்ல கூட நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ஓபன் ஆகின மாதிரி இருக்கு, வழி விட்ட மாதிரி இருக்குது. ஆனா உண்மையிலே சிலர் சொல்றாங்க 5000 பேர் ஒரே நேரத்துல பக்கத்துல 5000 பேர் நடந்து போனா எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவு அகலமாக செங்கடல் பிளந்தது என்று சொல்றாங்க. The reason is they crossed the Red Sea in a single night. ஏன்னா ஒரே ராத்திரியிலே அவங்க அந்த செங்கடலை கடந்தார்கள் என்று வாசிக்கிறோம். If they went in a single file or double file, ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி ரெண்டு பேர், single file or double file, it would have taken longer time. ரெண்டு பேராக ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் கடந்திருப்பார்கள் என்று சொன்னால் பல மாதங்கள் ஆயிருக்கும் அவங்க கடந்து போறதுக்கு. Many days it would have taken. பல நாட்கள் ஆயிருக்கும். But overnight they crossed. ஒரே நாளிலே அவர்கள் கடந்து போனார்கள். God parted the Red Sea for them. Hallelujah. ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலை பிரித்தார். The same sea he overthrew all the Egyptian army. அதே செங்கடல்ல எல்லா எகிப்தியர்களையும் சங்காரம் பண்ணினார். Hallelujah. God is a God of miracles. ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். And when you come to Joshua 6, we read about the Jericho wall coming down. யோசுவா 6 அதிகாரத்துல எரிகோ மதிலை குறித்து வாசிக்கிறோம். It was also standing as a barrier for them. அதுவும் அவர்களுக்கு தடையாக நின்றது. And the Lord removed that barrier. ஆண்டவர் அந்த தடையை அகற்றி போட்டார். The Lord made a way for them to move forward and to conquer the land of Canaan. கானானை சுதந்தரிப்பதற்கு அவர்களுக்கு தடையாய் இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் தகர்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். In the book of Revelation chapter 3 verse number 20, the Lord is promising that I will set an open door for you. Revelation 3 வெளிப்படுத்தல் புத்தகம் 3 அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன். No 3:8 sorry 3 not 3:20 3:8 3 அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம், இதோ ஒருவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஒருவரும் பூட்ட மாட்டார். So you will the Lord will turn the stumbling blocks into stepping stones and he will turn the troubles into triumphs in your life. நம்முடைய வாழ்க்கையில தடை கற்கள் எல்லாம் ஆண்டவர் படிக்கற்களாக மாற்றுவார். Hallelujah. தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். So what is the number first miracle? முதலாவது என்ன சொன்னேன்? From chapter 7 to 12 we find God making a distinction. 7 அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அதிசயத்தை நிகழ்த்தினார். 12 and 13 we see God delivering them from the bondage. 13 14ல வாசிக்கிறோம் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். In chapter 14 we see God opening a way for them. 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களுக்காக வழிகளை திறந்தார். And in chapter 15 they were all praising God for all the things that God had done. 15வது அதிகாரத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவர்களை துதிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். And in chapter 16 and 17 we see another miracle happening there. 16வது 17வது அதிகாரத்திலே இன்னொரு அற்புதத்தை பார்க்கிறோம். They come out of Egypt. அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. They go long way to Canaan. ஆனா கானானுக்கு போறதுக்கு இன்னும் அதிக தூரம் டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. Where will they go for food? அவங்க சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? Where will they go for water? தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? God performed a miracle. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். In chapter 16 the Lord says I am going to send manna from heaven. ஆண்டவர் சொல்ற 16வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணுவேன். God sent manna. ஆண்டவர் மன்னாவை அனுப்பினார். Not one day. ஒரு நாள் அல்ல. 2 days. 2 நாள் அல்ல. 1 year. ஒரு வருஷம் அல்ல. 2 years. 2 வருஷம் அல்ல. 40 long years. 40 ஆண்டுகள். The verse number 4 says 16:4 the Lord began to send manna for them. 16 அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். And in verse number 31 the Bible says talks about the taste of manna. 31வது வசனத்திலே மன்னாவுடைய ருசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It tasted like wafers made with honey. அது வெண்மை நிறமாகவும் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. It was a nutritious food. Hallelujah. அது ரொம்ப சத்துள்ள உணவு. And God provided them. அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். See, the Bible says what is the word meaning of the word manna? மன்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? Enna manna means what is this? மன்னா அப்படினா இது என்ன அப்படின அர்த்தம். They could not understand the divine food that was coming down from heaven. அவங்க வானத்திலிருந்து இறங்கின அந்த மன்னாவை குறித்து அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. இது என்ன அப்படின ஆச்சரியப்பட்டார்கள். In the book of Psalms the psalmist says it is the grain of heaven. It is the bread of heaven. சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம், வானத்தின் தானியம், வானத்தின் அப்பம்,
If you read in Psalm 78 verse number 24 and 25. 78வது சங்கீதம் 24 25 வாசித்தோம்னு சொன்னா வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 105 40 and 41. 105 105 40 41 வாசித்தோம்னு சொன்னா வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். Rain of heaven, hallelujah. வானத்தின் heavenly provisions were there for them. வானத்தின் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு இருந்தது. And the Lord provided for the needs. If you read the last verse in chapter 16, Exodus 16, the Bible says it went on for 40 years. யாத்ராம 16வது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் அவர்கள் 40 வருஷம் அளவும் அது அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. You know, one scholar, he wrote like this, you know how many kilograms or tons of food they needed every day? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எத்தனை டன் சாப்பாடு தேவைன்னு தெரியுமா? You know, they needed how many people? Nearly 2.5 million people are there. 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். And they need 1500 tons of food every day. 1500 டன் சாப்பாடு அவங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு. 1500 ton, not 1 year. ஒரு வருஷத்துக்கு இல்ல, one day, ஒரு நாளைக்கு 3 meals gone, all 1500 tons. 1500 டன் ஒரே நாளையில காலி பண்ணிடுவாங்க. To carry the 1500 tons of food, it will take, you know, a train, a goods train, a freight train which is 2 miles long. அந்த 1500 டன் சாப்பாடை இழுத்துட்டு வர்றதுக்கு 20 மைல் 2 miles 2 மைல் நீளத்துக்கு குட்ஸ் ட்ரெயின் தேவை. And one day they will exhaust all those things. அவ்வளவுதான் ஒரே நாளையில முடிச்சிருவாங்க. They will eat up all the food. எல்லா சாப்பாடையும் so many people were there. ஏன்னா நிறைய ஜனங்கள். And every day God gave them 1500 tons of food. ஒவ்வொரு நாளும் 1500 டன் சாப்பாடு அளவு சாப்பாடு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். They all came from heaven. எல்லாம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. God is the source of that food. ஆண்டவர் தான் அந்த சாப்பாடை கொடுத்தார். Provider for them. அவர்தான் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவர். It is a marvel. It is a marvel. அது மிகவும் அதிசயமான காரியம். You know, every day they ate. The Bible says every day they have to get up and gather the food and prepare for themselves and eat. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி அந்த மன்னாவை பொறுக்கி அவர்களுக்கு சாப்பாடு அவங்க ரெடி பண்ணணும். And on Saturday they received 3000 tons. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க 300 டன் 3000 டன் சாப்பாடு அவங்க பெற்றுக்கொண்டாங்க. Because, you know, on Sunday it will not fall. They have to, you know, keep it for Sunday also. ஞாயிற்றுக்கிழமை அந்த மன்னா அவர்களுக்கு கிடைக்காது. அவங்க சனிக்கிழமை அதையும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். God was so gracious, you know, gracious enough to provide. Even though they were murmuring, God was gracious enough to them. ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையிலே போதுமானவராக இருந்தார். போதுமான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். Not only food, water. Where will they go for water in the wilderness? சாப்பாடு மாத்திரமல்ல, தண்ணியை நம்ம யோசித்து பார்ப்போமே, தண்ணிக்கு எங்க போவாங்க வனாந்திரத்துல? You know, without food you can survive for some days, but without water it is very difficult. Every day you need water. சாப்பாடு இல்லாம கூட நம்ம கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துறலாம். ஆனா தண்ணி இல்லாம நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. The Bible says beginning from chapter 17 they were crying for water. The Lord told Moses, strike the rock and the water will come out. 17வது அதிகாரத்திலிருந்தே தண்ணிக்காக முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கன்மலையை பார்த்து அடிக்க சொல்றார் மோசேயை. கன்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. And the Bible says all through the journey God provided them water. If you provided them water. அவங்களுடைய பிரயாணங்களில் எல்லாம் ஆண்டவர் தண்ணீர் அவங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Psalm 105 verse number 41. 105:41. 105வது சங்கீதம் 41வது வசனம். The Bible says he opened the rock, the water gushed out like a river. It flowed in the desert. கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று என்று வாசிக்கிறோம். Hallelujah. They were able to drink from the water that God provided for them. ஆண்டவர் கொடுத்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். You know, I told 1500 tons of food. 1500 டன் சாப்பாடு என்று சொன்னேன். Water, they needed 4 crore liter water every day. 4 கோடி லிட்டர் தண்ணி அவங்க ஒரு நாளைக்கு தேவைப்பட்டது. Not only to drink but wash, you know, clean, for many other things, you know, they needed water. குடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, சுத்திகரிக்கிறதற்கு எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு தண்ணி தேவை. 4 crore liter. 4 கோடி லிட்டர். One liter bottle, it costs 20 rupees, 15 rupees now. ஒரு லிட்டர் பாட்டில் இப்போலாம் 15 ரூபாய் 20 ரூபாய் ஆயிடுச்சு. And God provided, you know, very tasty water it should have been. ஆமென். அது ரொம்ப ருசியான தண்ணியா இருந்திருக்கும். And God gave 4 crore liter of water. Now that scholar, you know, writes like that. அந்த ஸ்காலர் அப்படி எழுதுறாங்க, 4 கோடி லிட்டர் தண்ணி. Because 25 lakh people, not only to drink but also to, you know, for other purposes they needed water.
And God supplied water. தண்ணிக்காக மாத்திரமல்ல, அவர்களுடைய உபயோகத்திற்கு எல்லாவற்றுக்கும் தேவையான தண்ணீர் 4 கோடி லிட்டர் தண்ணீரை ஒரு நாளைக்கு ஆண்டவர் தந்தார். Miracle of divine provision. ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கிற அதிசயம். The Lord will do us wonders. Hallelujah. ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்வார். Beyond our imagination, the Lord will supply your need. நாம் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போதுமானவர். You know, the wonder of provision, the provision of food, provision of water, and also there was another provision on their way, that is a provision of pillar. ஆண்டவர் சாப்பாடு தேவையை சந்தித்தது மாத்திரமல்ல, தண்ணி தேவையை சந்தித்தது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில தூண் என்று நாம பார்க்கிறோம். ஸ்தம்பம், the pillar, you know, the Bible says the pillar was the presence of God. அந்த ஸ்தம்பம் வந்து அவர் தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. You know, there is a wonderful verse in Exodus 13 verse number 21 and 22. யாத்ராகமம் 13 அதிகாரம் 21 22 வாசித்தோம் என்றால், by the day the Lord went ahead of them, the Lord, it says, it did not say the pillar went ahead of them, the Lord went ahead of them in a pillar of cloud and also in a pillar of fire. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், அதுல ஸ்தம்பம் என்று போடவில்லை, கர்த்தர் என்று அதுல வாசிக்கிறோம். The Lord himself went ahead of them. அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வழிகாட்ட அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றார். The pillar for them was a guide. அந்த ஸ்தம்பம் தான் அவர்களை வழிநடத்தி சென்றது. You know, by day and night it guided them. இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தி சென்றது. The pillar not only was a guide, it also was a guard for them. அவர்களை பாதுகாக்கவும் செய்தது. You know, it guarded them from the heat. அந்த சூடு அனல்ல இருந்து அவர்களை பாதுகாத்தது. The pillar of cloud, God gave them air condition. மேக ஸ்தம்பம் என்று பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு புது ஏசியை போட்டு கொடுத்திருந்தார். You know, even today if you go to Saudi Arabia and many Middle East countries, you know, everywhere there is air condition. சவுதி அரேபியா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனாலும் எங்க பார்த்தாலும் ஏசி தான். Home AC, car AC, office AC, everywhere AC. வீடு ஏசி, கார் ஏசி, ஆபீஸ் ஏசி, எல்லாமே ஏசி. In those days where is AC? அப்ப ஏசிக்கு எங்க போறது? But God gave them AC, OC. ஆண்டவர் ஓசியில அவங்களுக்கு ஏசி கொடுத்தாரு. Hallelujah. Without any cost God gave them. எந்தவித கிரயமும் இல்லாமல், விலை செலுத்தாமல் அவங்க குளிர் ஏசி அனுபவித்தார்கள். And the pillar was also the glory of God, the Bible says. அந்த ஸ்தம்பம், அந்த தூண் ஆண்டவருடைய மகிமையை குறிக்கிறது. And they saw the glory of God. You know, see, look at the picture. You know, it may be by man's imagination they have drawn this picture, but when they looked at that pillar of cloud and the pillar of fire, you know, God was going before them and guided them. இந்த பிக்சரை பாக்க, இது ஒருவேளை மனுஷனுடைய கற்பனையான ஓவியமாய் இருக்கலாம், ஆனா தேவனுடைய மகிமை பகலிலும் ராத்திரியிலும் அவர்களை நடத்தி சென்றதை நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஹalleluya. God is our provider. Hallelujah. ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர். He himself will go before us. அவர் தாமே நமக்கு முன்பாக போவார். Many times we are on the crossroads not knowing what way to take. நம்ம अनेक இடங்களிலே நான்கு வழி சாலைகள்ல, குறுக்கு பாதைகள்ல நம்ம நின்னு கூட எந்த பாதையில போறது அப்படினு தெரியாம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். In the wilderness there is no way. வனாந்தரத்திலே வழிகளை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். That is why we read in Isaiah 43 verse number 19, the Lord will make a way where there seems to be no way. அதெல்லாம் ஏசாயா 43வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்காக வழியை உண்டு பண்ணுவார் என்று. Hallelujah. He will make a way in the wilderness, rivers in the desert. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாசிக்கிறோம். And the Lord will do that in our lives. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவைகளை செய்வாராக. Though we are not going to experience the same kind of literal kind of miracles, but what I tell you is, in a miracle of divine provisions will come in our life. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த மாதிரி அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வழி நடத்துகிறத ஒவ்வொரு சூழ்நிலையில நாம் உணர முடியும். You know, the Lord himself, you know, provided for them. ஆண்டவர் அவர்களுக்கு, அவரே தேவனே அவர்களுக்கு அதை கொடுத்தார். The Bible says in James chapter 1 verse number 17. யாக்கோபு 1 அதிகாரம் 17ஆம் வசனம். The Lord says, you know, every good gift and every perfect gift is from above and it comes down from the Father of lights. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. Hallelujah. Every good gift, every provision that you need in this year 2025. 2025வது ஆண்டில நாம விரும்புகிற எல்லா நன்மையும் ஈவும்
the Lord says he will provide for you. ஆண்டவர் சொல்றா நான் உன் தேவைகளை சந்திப்பேன். Trust in the Lord, trust in the Lord. இயேசுவை நம்புவோம். The Lord will never leave you nor forsake you. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். Hallelujah. The Lord will never leave you in dire straits when you trust in him. ஆண்டவர் நீங்க அவங்களை ஃபுல்லா ஆண்டவரை நம்பும்போது அவர் உங்களை கைவிடாமல் நடத்த போதுமானவர். Hallelujah. So number 1, the first miracle is chapter 7 to 12, miracle of distinction. 7வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அதிசயம். In chapter 12 and 13 we read miracle of deliverance. 12 13 விடுதலையாக்கின அதிசயம். In chapter 14 we see about divine openings. 14வது அதிகாரத்துல வழி திறக்கும் அதிசயம். And 16 and 17 we read about divine provisions. 16 17ல வாசிக்கிறோம் அதிகாரங்களிலே வழி நடத்தின அதிசயம். And all through that, same thing happened. God is providing for them. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்தி கொண்டே வருகிறார். God's wonder reveals his omnipotence. ஆண்டவர் எவ்வளவு அதிசயமானவர் என்கிறதை அவருடைய வழிநடத்தல், சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறதை அவருடைய அதிசயம் காண்பிக்கிறது. God does all these wonders because he is omnipotent. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதனால அவரால செய்ய முடியும். And also God does these wonders because of his love for you and me. ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்றார்னா அவர் உண்மையாக நம்மை நேசிக்கிறார். He loves you, and God chose these people of Israel. They were his chosen possession. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு அவர்களை நேசித்து அவர்களுக்கு காரியங்களை செய்கிறார். That is why he showed them wonders. அதனால தான் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார். And if you are his child, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது the Lord will show you wonders. ஆண்டவர் கண்டிப்பாக அதிசயங்களை செய்வார். Hallelujah. So fifthly and finally, the last miracle I want to mention this morning is கடைசியாக 5வது அதிசயம் நான் சொல்ல விரும்புவது Deuteronomy chapter 10 verse number 21 and 22. உபாகமம் 10 அதிகாரம் 21 22. Deuteronomy chapter 10 verse number 21 says, உபாகமம் 10 21. He is your praise, he is your God who performed you those great and awesome wonders you saw with your own eyes. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. Moses is telling for the next generation of people, he performed for you those great and awesome wonders. மோசே அடுத்த தலைமுறை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்தார். And in one of those wonders is in 22வது வசனத்துல இன்னொரு அதிசயத்தை பார்க்கிறோம். It says your forefathers went down into Egypt. The number was 70. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள். Now the Lord your God has made you as numerous as stars in the sky. இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார். 70 became 2.5 million. 70 பேர் 25 லட்சம் பேரா மாறினார்கள். And they were not in a very favorable situation. அவங்க ரொம்ப நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல, அவங்களுக்கு பிடித்த ஒரு சூழ்நிலையில இல்ல. They were in a terrible, situation. அவங்க கொஞ்சம் வேதனையான கொடுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்தார்கள். But still God multiplied them. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். God himself multiplied them. ஆண்டவர் அவரே அவர்களை பெருக பண்ணினார். And Moses says it is a wonder, God multiplied you from a small number to this great number. ஆண்டவரே கொஞ்ச நம்பர்ல இருந்து 70 பேர்ல இருந்து திரட்சியாய் அவர்களை பெருக பண்ணினது அதிசயம். In Deuteronomy chapter 1 verse number 10, Deuteronomy 1:10. உபாகமம் 1:10 இப்படியாக சொல்லுகிறது. The Lord your God has increased your number so that today you are as many as the stars in the sky. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். And Moses says, no, thus far he has multiplied you. In verse number 11 he says, still more he will multiply you. He says, may the Lord the God of your fathers increase you 1,000 times and bless you as he has promised. 10வது வசனத்துல வாசிக்கிறோம், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணினார். 11வது வசனத்துல வாசிக்கிறோம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணும், அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The miracle of multiplication. பெருக பண்ணுகிற அதிசயம். Multiplication. பெருக பண்ணுகிறவர். Increase.
பெருக பண்ணுகிறவர், வர்த்திக்க பண்ணுகிறவர். The Lord will do the same in your life and increase you in every area of your life. ஆண்டவர் அதே காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மையும் வர்த்திக்க பண்ண போதுமானவர். God is a God of multiplication. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். As you walk with the Lord, you have to experience multiplication in your life. நம்ம தேவனோடு நடக்கும் பொழுது அவர் பெருக பண்ணுகிறது நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். The Lord who is coming with us is a God of increase. நம்மோடு கூட நடக்கிற தேவன் நம்மை பெருக செய்கிறவர். In numbers he will multiply us. நம்ம எண்ணிக்கையில பெருக பண்ணுவார். In finances the Lord will increase us. பொருளாதாரத்திலே பெருக பண்ணுவார். The Lord will bless us. நம்மை ஆசீர்வதிப்பார். Spiritual life the Lord will give us an increase. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார். Holiness, பரிசுத்தத்திலே, faith, விசுவாசத்திலே, love, அன்பிலே, anointing, அபிஷேகத்திலே, in all these areas that's going to be an increase. எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார். There was a man in 1 Chronicles 4:10, he prayed like this. 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு மனிதன் இப்படியாக ஜெபிக்கிறார். Lord, enlarge my territory. ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக்கும். In the same verse the Bible says God did enlarge his territory. அந்த வசனத்திலே அந்த வசனம் இப்படி முடிகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Our God is a God of increase and multiplication. நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். Hallelujah. In the New Testament God multiplied 5 loaves and 2 fish. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிற 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் பெருக பண்ணினார். And he supplied to the needs of more than 500 people, 500 men alone. 5000க்கு அதிகம் ஆண்கள், 5000 அதிகமான ஆண்களுக்கு மாத்திரம் அங்க இருந்தாங்க போட்டுருக்கு, அவர்களுக்கு அதை கொடுத்தார். And these are the wonders they saw with their own eyes. அவர்கள் தங்களுடைய கண்களினால இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார்கள். 5 things. 5 காரியம் சொன்னேன். Number 1, முதலாவதாக distinction. வித்தியாசத்தை உண்டு The Lord பண்ணுகிறார். will put a difference between you and those who do not know God. நமக்கும் தேவனை அறியாதவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். Number 2, deliverance. இரண்டாவதாக விடுதலையாக்குகிறவர். With a mighty hand, with he himself will do that. பலத்த கையினாலே அவரே நமக்காக நம்மை விடுதலையாக்குவார். With our own strength it is not possible. நம்முடைய பலத்திலே இது நடக்காது. The devil will always say I will not let you go. பிசாசு எப்ப பார்த்தாலும் நம்மள பார்த்து சொல்லிட்டே இருப்பான், உன்னை நடக்க விட மாட்டேனே சொல்லிட்டு இருப்பான். But the Lord will break the yoke and set you free. ஆண்டவர் நுகத்தடிகளை முறித்து நம்மை விடுதலையாக்குவார். Number 3, மூன்றாவதாக that miracle of divine openings. வழி திறக்கிற அதிசயம். The Lord will open a way for you. நமக்காக வழியை திறப்பார். So many years and days doors have been shut, but the Lord says in the ministry, in your business, in your family, in marriage, the Lord is going to do a miracle of divine opening. பல நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில அடைத்து கிடக்கிற கதவுகள், திருமணம், படிப்பு, எதிர்காலம், வாழ்க்கை, வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்காக வழியை திறக்க போதுமானவர். Miracle of divine provision. நாலாவதாக நம்மை வழி நடத்துகிற அதிசயம். The Lord will provide supply from heaven. ஆண்டவர் பரலோகத்து வானத்திலிருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். Don't look here and there, look at heaven. நம்ம அங்க இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. The Bible says in Psalm 121 verse number 1, lift up your eyes to the hill, to God where your help comes from. 121 சங்கீதம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். Our help comes from the maker of heaven and the earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Understand, your help will not come from your neighbors or your colleagues or your family members. உங்க குடும்பத்தினர் நிமித்தம் மூலமாகவோ, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவோ, உங்க கூட வேலை செய்றவங்க மூலமாகவோ நமக்கு உதவி வராது. The help will come from the maker of heaven and the earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். And fifthly, miracle of increase and multiplication. ஐந்தாவதாக வர்த்திக்க பண்ணுகிற அதிசயம். We do not know how God multiplied like that. ஆண்டவர் எப்படி அப்படி அவ்வளவு பெருக பண்ணினார் நமக்கு தெரியாது. It was possible because of God's presence and intervention in their lives. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய குறுக்கிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது அப்படிப்பட்ட பெருக்க நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். How many of you believe the Lord? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. I will show you wonders. நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். As in the days the people of Israel came out of Egypt, the same wonders, though not literally as it was. எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு வாசிக்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கு நடந்த காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். But the principle is the same. ஆனா அந்த நடத்துதல் அது அதே போல தான் இருக்கும். Divine openings, divine provisions, deliverance, distinction, all things the Lord is able to do even today. தெய்வீகமான முறையில் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். தெய்வீகமான முறையில் வாசல்களை திறப்பார். மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். பெருக பண்ண வல்லமை. Last 5 minutes I want to the Lord expects something from you.
கடைசி 5 நிமிடம் மாத்திரம் நான் முடிக்க போகிறேன். சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். You know, having seen all these wonders, இந்த எல்லா அதிசயங்களையும் நம்ம பார்த்த பிற்பாடு many people on their way on the journey to Canaan, they all died in the wilderness. அநேக ஜனங்கள் வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். And when you come to the book of Deuteronomy, உபாகமம் புத்தகத்துக்கு வரும் பொழுது you see a second generation of people there. இரண்டாவது தலைமுறை யூதர்களை தான் அங்க பார்க்கிறோம். And Moses is telling them like this. மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். You know, 2 verses, we are all going to read it together now. And in the watch night service told the people, before you go to bed today, memorize these 2 verses which are God's expectations of us. ராத்திரி நடந்த சர்வீஸ்ல சொன்னேன், மக்கள் எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி முடிகிறதுக்குள்ள இந்த 2 வசனங்களை மனப்பாடம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று. The Bible says there, வேதாகமம் சொல்லுகிறது, Deuteronomy 10:12. Let's all read it together. எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். உபாகமம் 10:12. இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிங்க. ஹalleluya. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். It says, what does the Lord require of you? வேற எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். What does the Lord require? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? What does the Lord require of you? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். You know, what does the Lord ask of you? நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்ன? Oh now, oh Israel, what does the Lord your God ask of you? இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறது என்ன? What does the Lord expect from you? ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? The Lord is telling the church, the City Revival Age Church, what does the Lord expect of you? City Revival Age Churchல உட்கார்ந்து இருக்கிறவங்களே, ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? 5 things. 5 காரியங்கள் சொல்லுகிறார். Number 1, the Lord says, fear the Lord. Fear the Lord. முதலாவது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். Fear the Lord. கர்த்தருக்கு பயந்து. You know, that is what the Lord expects. Every day you have to live in the fear of the Lord. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Do everything based on the fear of God in your life. நம்ம ஆண்டவருக்கு பயந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என்ன காரியத்தை செய்தாலும் அதுல கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். And every day examine yourself, are you walking in the fear of the Lord? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்று நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். And that verse says, and secondly, the Lord expects us to walk in all his ways. இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, வழிகளில் எல்லாம், walk in all his ways. அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. Walking in all his ways means living a life that pleases the Lord. ஆண்டவருக்கு பிரியமான வழியில வாழ்றதா அவருடைய வழியில நடக்கிறது. Living a life that pleases the Lord. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவது. You know, it is glorious to look at all these wonders and say, Lord, thank you for that you are going to do these things. இந்த மகிமையான காரியங்கள், இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவரே இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ததற்காக நன்றி என்று சொல்வது மிகவும் எளிது. But the Lord is saying here, walk in my ways. ஆனா அவருடைய வழியிலே நாம நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Moses is addressing the second generation of people there. He is telling, if you want to see the same kind of miracles your parents, your forefathers, saw with their own eyes, you have to live a life that is pleasing in his sight. ஆண்டவர் மோசே இரண்டாவது தலைமுறை இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, நீ உன்னுடைய முன்னோர்களை போல உன்னுடைய தகப்பன்மார் உங்களுடைய பரம்பரையில பார்த்த அற்புதங்களை நீ பார்க்கணும் என்று சொன்னால் கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Living in a way that pleases the Lord. ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே வாழ்வது. Examine every day, am I living a life that pleases the Lord? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனா என்று தினந்தோறும் சோதித்து ஆராய வேண்டும். Number 3, the Lord says there, மூன்றாவதாக சொல்லுகிறார், love the Lord your God. Love the Lord. அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று love the Lord. ஆண்டவரை நேசிக்க வேண்டும். Fall in love with Jesus day in and day out. ஆண்டவர் மேல அதிகமான அன்பை ஒவ்வொரு நாளும் நாம செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். No, don't love this world. உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். Don't love the things of this world. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள். All these things are fleeting and temporary. எல்லாம் தற்காலிகமானது, நம்மை விட்டு விலகி
போக வேண்டிய கூடியது. Only the Lord is everlasting. ஆண்டவர் தான் நித்தியமானவர். The things of God is everlasting. ஆண்டவருடைய காரியங்கள் நித்தியமானவைகள். Everything is vanity. எல்லாம் தற்காலிகமானது. Vanity, மாயை. மாயை. Everything is vanity. எல்லாமே மாயை. But what the Lord gives is eternal. ஆண்டவர் தருகிற எல்லாமே நித்தியமானது. So love the Lord, love the Lord. ஆண்டவரை நேசிங்க. How can you love the Lord? ஆண்டவரை எப்படி நேசிக்க முடியும்? First of all, you say, Lord Jesus, I love you. Every day say. முதல்ல வாயிலால சொல்லணும், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். I love you, Jesus. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். You know, if you love your spouse, you love your children, you know, you can do a lot of things, but say, I love you, I love you. உங்க ஸ்பௌஸ் அல்லது உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்களை அவங்களை நேசிக்கிறோம், நம்ம செய்யலாம். ஆனாலும் வாயை திறந்து உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. And the Lord tells you every day, I love you, my daughter, my son. அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே மகளே. Love Jesus, hallelujah. அதே போல நாமும் அவரை பார்த்து love the Lord. ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். You know, in the book of Deuteronomy, you can read that phrase coming again and again. Love the Lord with all your heart, soul, heart and mind. உபாகம புத்தகத்திலே மறுபடியும் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நேசிக்க வேண்டும். The Shema, which means hear O Israel, in Deuteronomy chapter 6 verse 1 to 4, the Bible says that every Jew has to recite that verse every day. உபாகம 6 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா யூதர்களும் அதை டெய்லி அதை சொல்ல வேண்டும். In verse number 4, the Lord your God is one God. Love the Lord with all your heart, with all your soul, with all your mind and all your strength. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. Tell God, Lord, I will love you with all my heart, with all my soul. டெய்லி சொல்லுங்க, ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை நேசிக்கிறேன். And if you love the Lord, you will spend time with him. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பார்கள். If you love the Lord, you will hear his word. ஆண்டவரை நேசிக்கிறவருடைய சத்தத்தை கேட்பார்கள். If you love the Lord, you will serve him. அவரை நேசிக்கிறவர்கள் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். So that is what the next thing that God expects. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மூன்றாவது காரியம். Number one, I told you, fear the Lord. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுங்க. Secondly, walk in all his ways, which means living a life that pleases God. இரண்டாவது அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்க வேண்டும். அப்படினா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். Thirdly, love the Lord your God. மூன்றாவதாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். Fourthly, serve the Lord with all your heart. நாலாவது முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். The Bible says, serve the Lord with all your heart and strength, it says. வேதம் சொல்கிறது, உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. Serve the Lord, serve the Lord. சேவியுங்கள், ஊழியம் செய்யுங்கள். Make it a point to do something for God. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறதற்கு தீர்மானம் எடுங்க. God says, I am ready to do something for you every day. ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக எதையாவது செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். But are you ready to do something for God every day? எனக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Hallelujah, serve the Lord, serve the Lord. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. Serving the Lord is the greatest privilege in this world. இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் அவருக்கு ஊழியம் செய்வது. Hallelujah. Fifthly and finally, the Lord says here in verse number 13, obey the Lord's commands and decrees. உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும். Observe the Lord's commands and decrees. அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும். In order to observe the Lord's command and decrees, you need to read the Bible daily. அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை நாம் தெரிந்து கொள்ளணும்னா டெய்லி அவருடைய வேதத்தை வாசிக்கணும். The word of God should be your priority. இந்த வேதாகமம் முதன்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. The word of God should guide you. வேதாகமம் நம்மை வழிநடத்தும். It should be the light of your path and lamp unto your feet. நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது இந்த வேதாகமம். Every day read the Bible, read more and more than ever before. டெய்லி இதுவரைக்கும் வாசித்ததை காட்டிலும் அதிகமாக வேதத்தை வாசிப்போம். What does the Lord require of you? ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? These 5 things, if you plan, Lord, in what ways can I fulfill these expectations? இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எப்படி நான் இதெல்லாம் நிறைவேற்றுவது அப்படினு நம்ம பிளான் பண்ணுவோம்னு சொன்னா, and the Lord will automatically do the wonders that he has in store for us. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அதிசயங்களை இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். Hallelujah. He is a loving God. அவர் நேசிக்கிற ஆண்டவர். And God has given us a new year. ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். A new year with a purpose. புது வருஷத்தை ஒரு நோக்கத்தோடு நமக்கு தந்திருக்கிறார். A new year
year with 365 days with a purpose. 365 நாளை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறார். And by the end of the year you must be able to say, Lord, I have glorified your name in this year. இந்த வருஷத்தின் கடைசியில நீங்க சொல்லணும், ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். And at the end of the year you must be able to say, based on these two verses, Lord, I feared you, loved you, served you and obeyed your commands. இந்த ரெண்டு வசனத்தின் அடிப்படையில் இந்த வருஷத்தின் கடைசியில சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு பயந்தேன், உம்முடைய வழிகளில் எல்லாம் நடந்தேன், உம்மை நேசித்தேன், உம்மை சேவித்தேன், உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். If you are able to say that, you could also say at the end of this year, God made me see many wonders also. ஆமென், ஹalleluya. இந்த காரியங்கள் எல்லாம் நாம செய்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த வருஷத்தின் முடிவில் ஆண்டவரும் நம்மளை அவர் சொன்ன மாதிரி வாக்குத்தத்தம் பண்ணின மாதிரி அதிசயங்களை காணப்படுவோம். You be able to say, God made me see wonders. ஆண்டவர் என்னை அதிசயங்களை காண பண்ணினார் என்று சொல்ல முடியும். Yes, you will be able to say that. நாம் அதை சொல்ல முடியும். And every day expect wonders from the hands of God. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை எதிர்பார்ப்போம், அற்புதங்களை எதிர்பார்ப்போம். Hallelujah. There is a day God has set for you, to set you free. ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் உங்களை விடுதலை ஆக்குவதற்காக. In the night service he said, the Bible says in Exodus 12, on that particular day the Lord set them free. யாத்ராகமம் 12 அதிகாரத்துல வாசிக்கிற அன்றைய தினமே ஆண்டவர் குறித்த நாளிலே அவர்களை விடுதலை ஆக்கினார். So in this year God has set an appointed date for you to set you free. ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே அற்புதங்களை செய்வார். So live in eager expectation of what God is going to do in your life. ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னதை வைத்திருக்கிறார் என்று. Hallelujah. How many of you believe that? Shall we all stand to our feet this morning? எல்லா எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன்.